மாதவிடாய் பற்றி உன்னிடம் கேட்கிறார்கள். They ask you about menstruation. Say it is an injury or azan. You can translate it like it's a disease. It's an injury period. It's a disease period. It has a lot of pain. So tell to the world, tell to the men's world that consists of lot of pain. Say it is a painful period. Fatazilu. So keep away from the women. So stay away from the women. So here during the menstruation cycle, do not have any conjugal relationship with them. Give them a lot of relaxation. And wala takrabuhunna. And do not approach them until they are cleansed. Faiza tataharna. Then when they are purified, then go to them from wherever has ordered you Allah. There were some constraints that Allah has given you, and within that constraint lines, you can have conjugal relationship with them. Verily, Allah loves those who turn in repentance and loves those mutadahirin, those who purify themselves. Nisaukum, and your women or your wives are harsul lakum, it's a tilting ground for you. So come to your tilth, annashitum, however you wish, or in whatever time that you wish, or whatever methodology that you wish, waqaddimu, and send forth for yourself. This refers to the next generation that you want to live out in this world. You can send forth for yourself. Wattaqullah, and be fearing Allah. Know that you are going to meet Him. Bashir al-Mu'minin, and give glad tidings to the believers. எசலூனுக்க, இன்னும் அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் மாதவிடாயை பற்றி. கூறுவீராக, அது ஒரு இடையூறான காலம். எனவே விலகிவிடுங்கள். யாரை விட்டு? பெண்களை விட்டு. மாதவிடாய் காலத்தில் நீங்கள் அவர்களிடம் நெருங்காமல் விலகிவிடுங்கள். மாதவிடாய் காலத்தில் பிற சமூகங்களில் பெண்கள் எத்துணை துன்பத்திற்குள்ளாகிறார்களோ அந்த துன்பம் எல்லாம், அந்த கட்டுப்பாடுகள் இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் தளர்வு அவர்களுக்கு இருக்கிறது. மாதவிடாய் காலங்களில் அவர்கள் தொழுவதற்கு தளர்வு இருக்கிறது, நோன்பு வைப்பதற்கு தளர்வு இருக்கிறது. அவர்கள் அவர்கள் ஒரு அறையிலேயோ இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியேவோ அவர்கள் திறத்தப்பட மாட்டார்கள். அவர்கள் அசுத்தமாக கருதப்பட மாட்டார்கள். இங்கே மாதவிடாய் காலம் வலா தக்ரபுஹுன்ன, இஸ் நாட் ஷோன். இன்னும் அவர்களுடன் எந்த விதமான உறவு கொள்ளாதீர்கள். எதுவரையில்? அவர்கள் தூய்மையாகும் வரையில் நீங்கள் அவர்களுக்கான டைமை கொடுத்துடணும். யூ ஷுட் நாட் ஹாவ் எனி உறவுத்தம். வைதா தத்தகர்ன, பிறகு அவர்கள் சுத்தமாகிவிட்டால் பிறகு அவர்களிடம் வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏவி முறைப்படி நீங்கள் வரலாம். நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். பாவத்திலிருந்து மீள்பவர்களையும் இன்னும் பரிசுத்தமானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். நிசாவுக்கும், உங்களுடைய மனைவிகள் உங்களுக்கான விளைநிலங்களாக இருக்கிறார்கள். இப்படி விளைச்சல்ல கல்டிவேஷன் நம்ம பார்க்குறோம், கிராப் ஜெனரேஷன் பார்க்குறோமோ அது போல உங்களுக்கான அடுத்த ஜெனரேஷனை நீங்கள் இவர்கள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஆகவே வாருங்கள் உங்கள் விளைநிலங்களுக்கு. எவ்வாறு நீங்கள் நாடுகிறீர்களோ இன்னும் முற்படுத்துங்கள், உங்களுக்காக முற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாவை அஞ்சுங்கள், இன்னும் அறியுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவனையே சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். பஷீர் முமினின், இன்னும் நற்செய்தி கூறுபவராக இருங்கள். நற்செய்தி கூறுவீராக நம்பிக்கையாளர்களுக்கு. somebody can present now. வலா தஜலு. இப்போ நம்ம இதோடைய ஒரு கண்டினியூஷன் நீங்க பார்க்கலாம். முதல்ல எல்லாம் யாரை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பேசினா, அப்புறம் இந்த பெண்களுக்கான தர வேண்டிய இந்த உரிமைகளை குறித்து பேசினா, பிறகு அடுத்ததாக சத்தியத்தை குறித்து பேசுகிறான். வலா தஜலு, பிறகு ஆகாதீர்கள் அல்லாவை வலுவானதாக. லிஐமானிஹிம், நீங்கள் செய்யக்கூடிய சத்தியங்களுக்கு அல்லாவை சாட்சிகளாக வீணாக செய்யக்கூடிய. வலா தஜல், டு நாட் மேக் அல்லாஹ் அண்ட் எக்ஸ்கியூஸ் இன் யுவர் வேர்ட்ஸ். அல்லாவுடைய பேர் சொல்லி தப்பிக்கிறதுக்காக என்ன செய்வானாதையா நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். அந்த தபர்ரு, தட் யூ டூ குட் டீட் and be righteous, but tuslihu, and make peace between people, and Allah is all hearing and all knowing. Don't just play around with all these words in the name of Allah. La yuakhizuhum, not will take you to task Allah for the unintentional words. For example, நம்ம இன்டென்ட் பண்ணல, ஆனா வாய் தவறி வந்துருச்சு, அந்த மாதிரியான சத்தியங்களுக்கு அல்லாஹ் உங்களை பிடிப்பதில்லை. வலா யுஆஹிஸுஹும், but Allah take you to task for what has yearned your heart. You have intentionally spoken something,
You have given a word, then that will be taken into account. Wallahu ghafurun halim, and Allah is offer giving and most forbearing. வலா தஜலு, பிறகு ஆகாதீர்கள் அல்லாவை உரு உருசத்தன் எக்ஸ்கியூஸாக, வலு வலுவாக நீங்கள் உங்களுடைய சத்தியங்களுக்கு, அதாவது நீங்கள் நன்மை செய்ய மாட்டீர்கள்னு சத்தியம் செய்ய வேணாம். என்ன அதுக்கு அல்லாவை என்ன செய்ய வேண்டாம், சாட்சியாக ஆக்க வேண்டாம். பிறகு இன்னும் நீங்கள் என்னது அல்லாவை அஞ்ச அஞ்ச மாட்டீர்கள்னோ நீங்க என்னது சத்தியம் செய்ய வேண்டாம். இந்த லா எல்லா வார்த்தைக்கும் என்னது பொதுவானது. துஸ்லிஹு, இன்னும் மக்களுக்கு மத்தியில என்னது சீர்திருத்த மாட்டேன்னு என்ன செய்ய வேணாம், சத்தியம் செய்ய வேண்டாம். பைனன்னாஸ் வல்லாஹு சமீன் அலீம், பிறகு அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் மிக அதிபவனாகவும் இருக்கிறான். இது சில சஹாபாக்கள் என்னது செய்துவிட்ட சத்தியங்களுக்கு என்னது பகரமாக அல்லாஹ் இது போல சொல்றான். உணர்ச்சி வசப்பட்டு நீங்க இது போல என்னது செய்ய வேண்டாம். லாயு ஆஹிசுகும், பிறகு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். எது வீணானதாக இருக்கக்கூடிய உங்களுடைய சத்தியங்களுக்கு அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். எனினும் அல்லாஹ் தண்டிப்பான். எதனை சம்பாதித்ததோ உங்களுடைய உள்ளங்கள் சம்பாதித்து கான்சியஸா திட்டமிட்டு பிளான்டா ஒருவரை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட சத்தியங்களை அல்லாஹ் நிச்சயம் பிடிப்பான். அல்லாஹ் கஃபூருன் ஹலீம், அல்லாஹ் மிக மன்னிப்பாளனாகவும் பெரும் சகிப்பாளனாகவும் இருக்கிறான். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்யக்கூடிய சத்தியங்களிலேயே மிக உயர்றைய சத்தியம் எதுனா அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக செய்யக்கூடிய அந்த சத்தியம் தான். இந்த மொத்த திருமண ஏற்பாடும் அப்பட்ட அந்த சத்தியத்தை வாங்குவதற்காகத்தான் என்னது ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே அந்த கான்டெக்ட்ல தான் இல்ல சத்தியங்களை எப்படி கையாளணும்னு நீங்க நமக்கு சொல்லித்தரேன். Somebody can present now. And now going on to a new important topic. இப்பொழுது அல்லசீன லில்லசீன தோஸ் who swear யுழுன, இது பாபுல் ஈலான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து நீங்க ஹதீஸ் கிரகங்கள்ல இப்படி ஒரு தனி தலைப்பிட்ட என்னது பகுதி பார்க்கலாம். ஈலா அப்படிங்கிற ஒரு பகுதி. ஈலா அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலுமே நடந்துச்சு. நிறைய தன்னுடைய மனைவிகள் என்னது அதிகமாக வருவாய் அதிகப்படுத்தி தர சொல்லி, குடும்ப செலவுக்கு தர வேண்டிய பணத்தை அதிகப்படுத்தி தர சொல்லி கேட்டும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசாமல் இருந்த அந்த காலகட்டத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இப்போ இந்த ஈலா அப்படிங்கிற பீரியட் என்னன்னா, இருவருக்கும் மத்தியில மனக்கசப்பு இருக்கக்கூடிய அந்த டைம். அப்போ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு மத்தியில மனக்கசப்பு இருக்குதுன்னா அதனை எத்தனை மாசத்துக்குள்ள தீர்த்து வைக்க வேண்டும்னு நீங்க அல்லாஹ் ஒரு கால வர்ணனையை சொல்லலாம். என்லெஸ்ஸா என்ன செய்ய முடியாது, நீங்க அந்த மனக்கசப்பை நீட்டிக்கிட்டே போக முடியாது. அவங்க வீட்டுல இருக்காங்க, நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, நீங்க பாட்டு உங்க வேலைக்கு போறீங்க, அவங்க பாட்டு உங்க பிள்ளைய வளர்க்குறாங்கன்னு என்னது ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. பல்லசீன and those who swear off from their wives the rabbasuna, they can wait for a timeline of 4 months. Within 4 months the matter has to be settled down. Either they should live together or they have to be separated and find their own ways. அதை விட்டுட்டு என்னது இதை என்லெஸ்ஸா இதை என்ன செய்ய முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. Fine faw, then if they return, if they are resuming their marriage life, then verily Allah is offer giving and most merciful. Allah is also really liking that process of another resolving your differences and then continuing your relationship. Allah is offer giving and most merciful. For example, if the efforts that is taken to settle down these matters is not working out and this friction between these couples is enlarging day by day, then if the family has resolved and by in azamu, and if they resolve to talaq, the divorce, then verily Allah is Samiun Alim and he is all hearing and all knowing. Which means இங்கே அல்லாஹ் ஆஃபர் கிவிங் மோஸ்ட் மர்சிஃபுல்னு சொன்னா அங்கே அதை அப்ரிஷியேட் பண்ண விதமா சொல்ல. உங்களுக்கு தெரியும் என்னது அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயங்களேயே அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுப்பானதாக இருக்கக்கூடிய மிகவும் கடினமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன, அது தலாக்கை குறித்து தான். அதனைத்தான் அல்லாஹ் சொல்றான், லில்லசீன, எவர்கள் ஈலா செய்கிறார்களோ தங்கள் மனைவிகளை, அதாவது அவர்களுடன் என்னது வாழலாமா வேணாமான்னு ஒரு டைலமால இருக்கிறாங்களோ அவர்கள் காத்திருப்பார்கள் 4 மாதங்கள் என்னது அவர்கள் அது வரைக்கும் காத்திருக்கலாம். பைன் ஃபாவு, பிறகு அவர்கள் மீட்டி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாகவும் மகா கருணையாளனாகவும் இருக்கிறான். பிறகு அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டால், விவகாரத்தை தலாக் செய்வதாக உறுதிப்படுத்தினால், பிறகு அல்லாஹ் அதனையும் நன்கறிந்தவனாகவும் செவியுறுபவனாகவும் இருக்கிறான். somebody can present now. Now al-mutallaqatu, and the divorced women, for example, now the decision is taken that they are now moving towards doing a talaq process.
Now the details of talaq is being listed out here, where Allah says, and a person, the woman who is getting divorced, shall wait concerning themselves for a median for a period of 3 monthly periods. குருவின் அப்படின்னாலே 3 monthly periods. இந்த பீரியட்ஸ் அந்த லேடியுடைய பீரியட்ஸை பொறுத்து கடைசியா அவர்கள் சுத்தமான டைம்ல இருந்து 3 மாசம் அவர்களுக்கு என்னது அவகாசம் இருக்கிறது இந்த மொத்த மேட்ரி என்னது செட்டில் டவுன் பண்றதுக்கு. வலா யஹில்லு, and Allah is now talking towards என்னது divorced women and she is getting divorced now அப்படின்னா அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லலாம் வலா யஹில்லு, not it is lawful for them that they conceal what has created Allah in their wombs. I want you people to give a guess. What does this Allah is trying to talk about? What is hidden in their wombs? Na எதை Allah is trying to speak? Somebody can put it on chat. In kunne, if they really believe in Allah and in the day last, they have to confirm now abulatihunna, and their husbands have more right that they take them back in that period. In the first தலாக் சொல்லப்பட்ட இந்த பெண் இப்போ அவங்களுக்கு தலாக் சொன்னதுக்கு அப்புறம் அவர்களுக்கு என்ன இருக்கிறது, இப்போ ரைட்ஸ் இருக்கிறது ஹஸ்பண்டுக்கு. முதல் தலாக் சொன்ன பிறகும் அவர்களை என்னது திருப்பி அவர்களுடைய ரீகன்சைல் பண்ணுவதற்கு, இஃப் தே விஷ் டு என்னது ரீகன்சைல், திரும்பி சேர்ந்து வாழ்வதற்கு அவர்களுக்கு மனம் இருந்துச்சுன்னா அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் என்னது அவர்களுக்கு உரிமை தருகிறான். வலஹுன்ன, அண்ட் ஃபார் தெம் இஸ் லைக் ஆஃப் வால் ஆஃப் தட் விச் இஸ் ஆன் தெம் இன் ரீசனபிள் மேனர். இங்க ஹுன்ன அப்படி இருக்கு அப்படின்னா அவர்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு. யாரு பெண்களுக்கும் என்னது சில உரிமைகள் இருக்கிறது, அதுவும் பேணப்பட வேண்டும். அதே போல வல ரிஜாலி, அண்ட் ஃபார் மென் ஓவர் தெம் தேர் இஸ் எ தரஜா, தேர் இஸ் எ டிகிரி. என்ன இந்த டிகிரி என்ன பீப்புள் சே என்னது ஃபினான்ஷியல் பைண்டிங் இஸ் ஆன் என்னது மென். அதைத்தான் எல்லாம் இங்க குறிப்பிடுறான் அப்படின்னு some person says. வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம், நல்லா இஸ் ஆல்மைட்டி அண்ட் ஆல்வைஸ். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய் தவணைகள் எதிர்பார்த்திருப்பார்கள். சில பெண்களுக்கு 28 இருக்கலாம், 35 இருக்கலாம், 40 நாள் இருக்கலாம், 45 நாள் கூட இருக்கலாம். ஸோ அந்த 3 சைக்கிள் முடியும் வரை என்னது அவர்கள் என்னது இந்த இந்த தலாக்குடைய அந்த பீரியட்ல இருக்கிறாங்க. வலா ஹில்லு, இன்னும் ஆகுமானதில்லை அவர்களுக்கு, அதாவது அவர்கள் மறைப்பது எதனை அல்லாஹ் படைத்தான் அவர்களுடைய கர்ப்பப்பைகளில் அப்படின்னா என்னது அவர்கள் இந்த 3 மாத காலத்திற்குள் அவர்கள் கர்ப்பமாக இருந்தால் அவர்கள் கர்ப்பமாக இருக்காங்கிறத என்னது உலகத்திற்கு அவர்கள் அறிவித்து விட வேண்டும் இந்த ரிலேஷன்ஷிப் முடிகிறதுக்கு முன்னாடி. இங்கேருந்து இன்னொரு குழுவும் கிடைக்குது. ஜென்ரலா இந்த மாதிரி கன்ஃபிளிக்ஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா அவர்கள் என்னது இது போல பிள்ளை தரிச்ச போது என்ன அந்த போல நிறைய சைத்தான் என்னது அவர்களுக்கு ஊசலாட்டம் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹஸ்பண்டை ரொம்ப என்னது வில்லனாக பார்க்கக்கூடிய அந்த டைம்னா என்னது அந்த மனநிலைனா என்னது அவர்கள் கர்ப்ப காலத்தில் அவர்களுக்கு இருக்குங்கிறதா இதையும் நம்மளால எடுத்துக்க முடியுது. அவர்கள் இருந்தால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாவையும் மறுமை நாளையும் உண்மையில் நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுடைய கர்ப்பப்பைகள் இருப்பதை அவர்கள் என்னது நிச்சயம் உலகத்திற்கு சொல்லிடணும். இன்னும் அவர்களுடைய கணவர்களுக்கு மிக உரிமை இருக்கிறது அவர்களை மீட்டிக் கொள்வதற்கு. அதாவது இந்த தவணையில் அவர்கள் இருவர்களும் நாடினால் அராது இஸ்லாமின் இணக்கத்தை நாடினால் பிறகு அவர்களை மீட்டுக் கொள்ளலாம். இன்னும் அவர்களுக்கு எது போன்று அவர்கள் மீது என்னது நல்ல முறையில் நடப்பதற்கான உரிமை இருக்கிறது. ஒரு ரிஜால இன்னும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒரு உயர்வு இருக்கிறது. அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். Somebody can present. Yeah, Adil, please. Now there are some mufassirins who says that this 3 months there is no point of mutalaq in Quran or in the Hadith. Prophet sallallahu alaihi wasallam has condemned people who pronounce all the 3 talaqs at the same instant. At extraordinary cases, Prophet sallallahu alaihi wasallam gave some exemptions, but as a by rule, this 3 months is something that has been determined in the Quran. ஸோ முத்தலாக் ஒரே நேரத்தில் சொல்வதற்கு குரான்லேயோ ஷரியாவிலேயோ எந்த விதமான என்னது அனுமதியும் இல்லை. அப்போ யாரெல்லாம் அப்படி தவறுதலாக செய்து விட்டாரோ அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடிந்து இருக்கிறார்கள். ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல சிலருக்கு மாத்திரம் எனது விதிவிலக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனுமதி தந்தாங்கலாம் நம்மளால பார்க்க முடியாது. இந்த 3 மாதம்ங்கிறத சில முஃபஸிரின்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா மொத்தம் 3 தலாக்கி 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சில முஃபஸிரின் என்ன சொல்றாங்க, ஒரு தலாக் சொல்லி அவர்கள் 3 மாதம் என்னது அவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த 3 மாதத்துல அவர்களுக்குள்ள மனமாற்றம் ஏற்பட்டுச்சு, அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்வதற்கான அனுமதி இந்த ஆயத்து கொடுக்கிறது. இப்போ இந்த 3 மாதங்கள் கடந்து விடுகிறது.
எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்ல. நாளுக்கு நாள் இருவருக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் அதிகமாகிறது, கன்ஸ்டன்ட் அதிகமாகிறது, இது பேர் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு முன்னுச்சுன்னா, தென் இந்த 3 மாதங்களுக்கு பிறகு அவர் இரண்டாவது தலாக்கை ப்ரொனவுன்ஸ் செய்கிறார். தலாக் மர்ரத்தான். தி டிவோர்ஸ் ஆன் அ ட்வைஸ். இந்த செகண்ட் டைம் then he is pronouncing divorce. فَإِمْسَاكٌ. Even now Allah says, the second chance. فَإِمْسَاكٌ, then retain them in a fair manner. Or tasrihun bi ihsan. This is very important words. You see, you go to family courts, there are a lot of complaints that happens with regard to this divorce matters, or release them with kindness. Don't do a lot of fabricated stories against each other and bringing into public a lot of the hidden and private things. Don't do that. If you want to release them with kindness. அவர்கள் எப்படி நீங்கள் சேர்க்கும் போது என்னது ரொம்ப பாசத்தோடு இருந்தீங்களோ, விலகும் போது என்னது பாசத்தோடு அன்பாக ஒருவர் மேல ஒரு கன்சர்னோட என்ன செய்யணும், அந்த பிரிவு நடக்கணுமே தவிர ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப துக்கப்படுத்தி நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க பிரிய வேண்டாம். வலாஹிலுன். And not it is lawful for you that you take whatever you have given them of anything. This Mufassirin says that it's mahar. If you have given to them, you are not supposed to take it back. Second, if you have given some gifts, you are not supposed to take it back. Even walau kintarun, Allah uses in Surah Nisa, even if you have given the mountain food of hold of another things, you are not supposed to take it back. Because just remember how you enjoyed during your beautiful days, how you were happy. Don't take back anything from them. Don't try to count, make a list and then try to collect anything from them. Illa, except that if you both fear that not you both can keep the limits of Allah, then if you fear that you both cannot keep the limits of Allah, fala junah alayhim, then no sin on both of them. Lifima, in what if that bihi, in what she ransoms with it. இந்த ஷீ ransoms அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த பாலிசியா இருக்கக்கூடிய ஃபுல்லா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருவருக்கு மத்தியில பிணக்கு இருக்கு, ஆனா இங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு நான் தலாக் சொல்ல மாட்டேன், நான் என்னது அவள்கிட்ட கொடுத்துருக்க மகர் என்னது எனக்கு திருப்பி வராது, அதனால நான் தலாக் சொல்ல மாட்டேன்னு அவர் ஃபினான்ஷியல் ரீசனுக்காக அவர் முரணை பிடிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா. இப்போ அல்லாஹ் இந்த ரைட் என்னது பெண்ணுக்கு கொடுக்குறான். எப்படி? அப்போ இந்த பெண் என்னது முன்னாடி வந்து ஷீ ransoms. எதை ransom பண்றாங்க? அவங்களுக்கு எது மகராக வந்தோ அந்த மகரை நான் திருப்பி கொடுத்துட்டு நான் குலா வாங்கிட்டு போயிடுறேன்னு இந்த பெண் சொன்னா, இதுக்கு 3 அட்டம்ப்ட்லாம் இல்லை, இதுக்கு ஒரே சிட்டிங் தான். இதுக்கு இப்போ இந்த லா எப்படி அவங்களுக்கு பெண்களுக்கு ஃபேவரா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வேர் ஷீ கேன் கம்ஸ் ஃபோர்த் அண்ட் ஷீ ransoms that mahar to the husband, and then she pronounces khula and then she walks out of the marriage life. In one sitting it can happen. Tilka hududullah. These are the limits of Allah. Don't pass any comments on that. Wala ta'taduha, do not transgress them. இவ்வளவு கிளியரா இந்த ரூல் இருக்கும்போது ட்ரிபிள் தலாக் சட்டத்துக்கான அவசியம் எங்கே ஏற்பட்டது? எங்கே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இஸ்லாத்தில்? வலா தஅததுஹா, do not transgress them. And if somebody wants to transgress these limits of Allah, somebody wants to accuse something, wants to add and delete something on the rules that Allah has made, and Allah condemns here and says that فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ, then those, they are wrongdoers. அத்தலாக்கு விவாகரத்து இருமுறை. பிறகு நீங்கள் அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளலாம். நல்ல முறையில் நடப்பதாக இருந்தால் தடுத்து வைத்துக் கொள்ளலாம். இல்லை அவங்களை நாங்கள் டார்ச்சர் பண்ண போறோம், என்னை சபையில் அது பேசிட்டீங்க இது பேசிட்டீங்க அப்படிலாம் என்னது பழைய கதையெல்லாம் கிளற போறோம் அப்படின்னா நீங்க அப்படி செய்ய வேணாம். பிறகு அவர்களை விட்டு விடுங்கள் என்னது அழகிய முறையில் அவர்களை விடுவிடுத்து விடுங்கள். பிறகு ஆகுமானதல்ல உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்வது, இந்த நீங்கள்ங்கிறது ஆண்களை நோக்கி எல்லாம் பேசுறா, நீங்கள் எடுத்துக்கொள்வது, அதாவது எவற்றையெல்லாம் நீங்கள் கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு எதனை தவிரவே இருவரும் அஞ்சினால் நிலைத்திருக்க மாட்டாது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிலைத்திருக்க முடியாது அப்படின்னு நம்பி அந்த அந்த நிர்பந்தத்துக்கு தவிர ஏதேனும் விட்டு கொடுப்பதாக இருந்தாலே தவிர நீங்கள் அது எதையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்களாக முன்வந்து என்னது எதனையும் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிறகு நீங்கள் பயந்தால், அதாவது இவர்களுடன் வாழ்வதனால் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு உங்களால் வாழ முடியாது அப்படிங்கிற பட்சத்துல பிறகு உங்கள் மீது குற்றம் இல்லை, அவ்விருவர் மீதும். எதில் விடுவித்தால், எது அந்த பெண் விடுவித்தால், எதன் மூலமாக அவளுக்கு கொடுத்த மகரை கொடுப்பதன் மூலமாக, தில்க ஹுதூதுல்லா,
பிறகு இவை சட்டங்களாகும், அல்லாவின் சட்டங்கள். எனவே நீங்கள் அவற்றை மீறாதீர்கள். இன்னும் எவர் மீறுகிறாரோ அல்லாஹ்வுடைய சட்டங்களை, பிற அவர்தான் அநியாயக்காரராக இருக்கிறார். Somebody can present.